நூலகர் அருளினம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர் நூலகத்திற்காக மகிழ்ச்சி என்னும் மந்திரம் என்ற நூலை வாகை வாசக வட்டத்தின் சார்பிலே அவருக்கு மகிழ்ந்தளிக்கின்றேன். தொல்காப்பியன் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் ஜனவரி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழ் குடிகளை சார்ந்த தமிழ்நாட்டில் சமூக பணிகள் செய்து வந்த 1000 பேருக்கு தொல்காப்பியம் விருது தலைவர் அவர்கள் காளியப்பன் ஐயா அவர்கள் முன்னிலையில் வழங்குவதாக திட்டமிட்டுள்ளோம். நமது உறவுகள் கண்டிப்பாக அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. நன்றியுரை வழங்க வேறு யாராவது கோவை கிருஷ்ணா ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். ஐயா யாராவது அவருக்கு 3 கூட்டத்துக்கு ஏன்னா இந்த கூட்டம் வந்து முதல் வாரம் நடக்கிறது. புலவர் காளியப்பன் அவர்கள் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என்று சொல்வோம். இவர் கடாரம் சென்று அங்கே வரலாற்று பதிவை கோவையில இருந்து ஒரு இலக்கிய அமைப்பு தொல்காப்பியற்கென்று கோவையிலேயே தனி அமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இன்றைக்கு 100வது வாரம் 100வது மாதம் இங்கு நடைபெறுகிறது. நான் கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து இலக்கிய அமைப்புகளில் எல்லா அமைப்புகளையும் இன்னைக்கு இரவு திருப்பூர் வரைக்கும் எல்லா சந்திரவன் அவர்களுடைய நூல் வெளியிடுவதாகவும் புத்தமிட்டார்கள். இந்த ஒரு நிகழ்வு என்பது தொல்காப்பியருக்கு செய்யக்கூடிய அரும்பணி. இந்த பணியிலே தன்னை இணைத்துக் கொண்டு தொல்காப்பியனாருக்கு சிலை அமைத்து வல்லுவனாருக்கு சிலை அமைத்து சீரிய முறையில் இன்றைக்கு அவர் ஏறத்தாழ எனக்கு தெரிய ஒரு 5 நாடுகளுக்கு அவர் சென்று பினாங், தாய்லாந்து, கடா உட்பட 3 முறை சென்றிருக்கின்றார். 10 நாட்களாக அவர் உடல்நிலை குன்றி அதிலும் தொடர்ந்து அடுத்த மாதம் இந்த நிகழ்வை நடத்தலாம் என்று இருந்தார். கிருஷ்ணா இந்த மாதிரி சாமி திட்டமிட்டபடி அந்தந்த மாத நிகழ்வு ஆனால் இந்த மாதிரி அகவை முறிந்த தமிழ் செல்வ கூட்டம் இருக்கு, மாதம் தோறும் கடைசி ஞாயிறு போடுறாங்க. நான் அங்கே போய் கணபதியிலேருந்து இங்கே வரணும், இடையில 2 நிகழ்ச்சிங்க. இதற்காக ஞானமணியும் வந்துட்டு ஏன் கிருஷ்ணா அவருக்கு ஞானமணிக்கு இப்போ பஸ் எல்லாம் நான் சண்முகத்தை அனுப்பி வச்சிருக்கேன். நான் இங்கே அவரு இந்நேரம் அங்கே இருந்துட்டு காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் அவர் இறக்கி விட்டு போட்டு நான் இங்கே வரேன்னா எவ்வளவு விரைவாக அண்ணன் செய்யக்கூடிய இந்த அரும்பணிக்கு அவர் 100 ஆண்டுகள் தொல்காப்பியன் 100 ஆண்டுகளுக்கு மேல் அது நம்மளுடைய பாகவதமாக இருந்தாலும் சரி, திருவாய்மொழியாக இருந்தாலும் சைவ வாழ்க எம்மான் என்று சொல்வார்கள். இன்னும் 100 ஆண்டு வாழ்க என்று அவர்கள் சொல்வார்கள். அதை போல நம் அன்னார் அவர்கள் இந்த தமிழுக்கு சேவை செய்ய வேண்டும். அவரோடு இணைந்து நாங்களும் தொடர்ந்து இவருடைய தொல்காப்பியத்தின் பாதையில் கொண்டாற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி.
எல்லா படையும் உருவாகி நீங்கி மற்றி எழுந்தருளி அல்லல் அறுத்தான் என்றும் தீபன அவன் தாழ் தொழுவான் என்றும் தீபன. இன்றைய நிகழ்வு 100வது நிகழ்வு. 5/9/2017 நாளன்று சீர்வளர் சீர் கைலை குருமணி 24வது பட்டம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களினுடைய திருவாய் மலர்ந்து அவருடைய திருக்கரங்களாலே துவக்கி வைக்கப்பட்டது. அவருடைய நினைவாக இன்றைக்கு வைகரை கவிமன்றத்தினுடைய நிர்வாகி சண்முகம் ஐயா மின்சாரத்துறையை சார்ந்தவர்கள் அழகான ஒரு கவியை வாசித்தார்கள். அவர்களுக்கு அவருடைய திருவடியை அடிகள் பெருந்தகையினுடைய திருவடிகளை வணங்கி நன்றியினை காணிக்கையார். இன்றைக்கு 100வது நிகழ்வு அமர்வு. இந்த இடைப்பட்ட காலத்தில் நுண்தீ கிருமியின் வழியாகவும் கூட நம்முடைய நிகழ்வுகள் இடையறாது நிகழ வேண்டும் என்பதற்காக இணைய வழியிலேயும் நடத்தியவர்தான் நம்முடைய தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தினுடைய தலைவர் காளியப்பன் ஐயா அவர்களை இணைந்து வணங்கி இன்றைக்கு அவருக்கு முதற்கண் நன்றியினை காணிக்கையாக்கி மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்விலே மிக அருமையாக தலைமை பொறுப்பை ஏற்று திரு அர்ஜுனன் அவர்கள் புலவராக இருந்தாலும் கூட ஓட்டுநராக பணியாற்றி சிறந்த சேவையை செய்து நம்முடைய அடிகள் பெருந்தகைகளுக்கும் சுந்தர சுவாமிகளுடைய அவர்களுக்கும் சாரதியாக இருந்து செயல்பட்டு இருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நினைக்கின்ற போது அவருடைய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். அவர் 1976 இருந்து எங்களுடைய உறவு எப்படி என்பதை எல்லாம் ரொம்ப நினைவு கூர்ந்தார்கள். அது மலரும் நினைவுகளாக இருந்தது என்பதை இங்கே எடுத்துரைத்தார்கள். கணிக்க நாச்சம்பாளையத்தை சார்ந்த கிராமத்தை சார்ந்த தாசில்தார் அவர்கள் வட்டாட்சியர் அவர்களாக இருந்து பணியை நிறைவு பெற்ற வேடபட்டி கோவிந்தராஜ் அவர்களுடைய உச்ச நண்பர் என்பதை அவருடைய திருமகனாருடைய திருவாய்மொழியிலே இருந்து தெரிந்து கொண்டோம். அன்னார் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இங்கே தலைமை பொறுப்பை ஏற்று தலைமை உரையாற்றி தந்த அவர்களுக்கு தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தின் சார்பிலே நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம். அடுத்து முன்னிலை உரையாக வாகை துரைசாமி அவர்கள் பல்வேறு நூல்களை பதிப்பித்து எளிய வழியிலே இங்கே இந்த நூல்கள் இலக்கியம் காலம் காட்டும் கண்ணாடி அல்லவா, அந்த இலக்கியத்தை பதிப்பித்து தருகின்ற பணியிலேயும் நல்லதொரு தமிழ் பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்ற திரு வாகை துரைசாமி அவர்கள் இங்கே முன்னிலை வகித்து சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களுக்கும் தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தின் சார்பிலே நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். அடுத்து சென்னையிலே இருந்து இங்கே வந்திருந்து நல்லதொரு அருமையான கருத்துக்களை எல்லாம் நட்பை பற்றி எல்லாம் எடுத்து கூறி சிறப்பாக ஒரு உரையை தந்த திரு சந்திரசேகரன் அவர்களுக்கும் எங்களுடைய தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே மிக சிறப்பாக ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் பேராசிரியை பாலசரஸ்வதி அவர்கள். அவருடைய கணவனாரோடு இங்கு குடும்பத்தோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
முதலாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி இசையோடு மகிழ்வித்த அவருடைய கணவர்தான் திரு ராமச்சந்திரன் என்பவர்களை அவருக்கும் என்னுடைய நன்றியினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அம்மையார் அவர்கள் மிக சிறப்பானதொரு கருத்துக்களை எல்லாம் இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் 3 காண்டங்களை பற்றி குறிப்பிட்டார்கள். புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம். வள்ளுவரை பற்றி கூறுகிற போது அறம், பொருள், இன்பம் என்ற முப்பாலை பற்றி கூறினார்கள். அதே போல தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என்கின்ற 3 பொருள்களை பற்றி இங்கே விரிவாக எடுத்துக் கூறினார்கள். அதிலேயும் பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு இக்காலத்துக்கும் அக்காலத்திற்கும் எக்காலத்துக்கும் பொருந்தும் என்பதை மிக அருமையாக பல்வேறு விளக்கங்களோடு இங்கே எடுத்துரைத்தார்கள் என்பதை நினைவு கூறுகின்றேன். அவருடைய ஆளுமையை பற்றி கூறினார்கள். பெண்களினுடைய ஆளுமை, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கின்றவை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் மிக விரிவாக இங்கே உரையாற்றினார்கள். நற்றாயை பற்றியும், தலைவியை பற்றியும், தோழியை பற்றியும் எப்படியெல்லாம் அந்த காலத்திலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியர் இக்காலத்தில் உள்ளதையும் அன்றைக்கே எடுத்து ஏம்பி இருக்கிறார் என்பதை எல்லாம் நூற்பாக்களை கொண்டு மிக தெளிவாக பேராசிரியை பாலசரஸ்வதி அவர்கள் இன்றைய 100வது நாள் விழாவிலே அமர்விலே சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் சார்பிலே நன்றியை அவர்களுக்கு உரித்தாக்குகின்றோம். மேலும் இந்த 100வது அமர்விலே வைகரை கவிமன்றத்திலே இருந்து வந்திருந்து கைலை குருமணி சீர்வளர் சீர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களை பற்றி மிக அருமையான ஒரு கவிதையை அவருடைய புகழை பாடி இங்கே நிறைவு செய்திருக்கின்ற மின்சார வாரியத்திலே பணியாற்றி பணி நிறைவு பெற்ற வைகரை கவிமன்றம் சண்முகம் அவர்களுக்கு எங்களுடைய தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் சார்பிலே நன்றியை காணிக்கையாற்றுகின்றோம். காஞ்சி, நூல் காஞ்சி. காஞ்சி என்றாலே நம்மளுக்கு நிறைவுக்கு வருவது காஞ்சி 3 எழுத்து. அதே போல 3 எழுத்து வேந்தரவர் மூளையிலே வந்துதிப்பார். ஆக அவர் நூல் காஞ்சி என்ற அமைப்பினை ஏற்படுத்தி அதற்குரிய நூல் காஞ்சி என்கின்ற ஏன் அந்த தலைப்பை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை பிரிதொரு நிகழ்விலே எடுத்து கூறுகின்றேன் என்று சொல்லி இந்த அவையிலே தெரிவித்து மிக்க மகிழ்வுடன் சிறப்புடன் எங்களோடு கலந்து இன்றைக்கு இருந்திருக்கின்றார் அன்னார் அவர்களுக்கு. அதோடு மட்டுமல்ல, 11ஆம் தேதி வருகின்ற ஆண்டிலே 26வது ஆண்டிலே ஜனவரி திங்களிலே 11ஆம் நாள் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளை இலக்கிய பெருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்து சென்றிருக்கின்ற நூல் காஞ்சி நிறுவனர் அவர்களுக்கும் இந்த அவையிலே கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நாங்கள் தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் சார்பிலே நன்றியை கோரிக்கொள்கின்றோம். அரங்கசாமி அவர்கள் நல்லதொரு கவிதையை தந்து சிறப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கவியருவி ஜீவா அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய கவிதையை வழங்கவில்லை. இருந்தாலும் நாமெல்லாம் காகிதத்தில் எழுதி வச்சு இங்க வாசிப்போம். அவர் உள்ளத்திலே இருந்து வருகின்ற கவிதையினை படிப்பார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை காணிக்கையாற்றுகின்றோம். மிக இங்கே அருமையாக வந்த இளவல் அவர்கள், முனைவர் பட்ட ஆய்வு பட்ட ஆய்வாளர் அவர்கள் திரு அர்ஜுனன் அவர்கள் இங்கே வந்து சென்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இங்கே தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றிற்கும் அச்சாணியாக
இந்த தொல்காப்பிய சங்கமம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 100வது அமர்வை எட்டி இருப்பதற்கு உறுதுணையாக இருந்து இந்த திருமணத்திலே நிகழ்த்துவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும் நம்முடைய 25வது பட்டம் இளைய பட்டம் 25வது பட்டம் அருளாட்சி செய்து வருகின்ற தவத்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்கள் திருவடிகளுக்கு எங்களுடைய நன்றியினை காணிக்கையாக்கி சமர்ப்பிக்கின்றோம். அதே போல இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு இந்த கல்லூரியினுடைய தமிழ் கல்லூரியுடைய முதல்வர் திரு முனைவர் க. திருநாவுக்கரசு அவர்கள் சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கமத்தின் சார்பில் நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். உங்கள் அத்தனை பேர்களுக்குமே கடந்த ஆண்டு கடந்த மாதம் திட்டமிட்டிருந்தோம் 100வது நிகழ்வை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதை கூறியிருந்தோம். ஆனால் அவர் தொல்காப்பிய தமிழ்ச் சங்கமத்தினுடைய நிறுவனரும் தலைவருமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற புலவர் காளியப்பன் ஐயா அவர்கள் கடாரம் கொண்ட சோழனுடைய 1000வது ஆண்டு விழாவிலே அங்கே தொல்காப்பியத்தை பரப்ப வேண்டும், தொல்காப்பிய தமிழ்ச் சங்கமத்தின் சார்பிலே சென்று சிறப்பாக கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் கட்டுரையாக ஒரு முறை குறுஞ்செய்தியிலே வெளியிட்டிருந்தார்கள். மிக அவரோடு நாமும் பயணிப்பது போலவே அது இருந்தது என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து அவருடைய குடும்பத்தார் அனைவருமே பொருளாளர் காமதி அவர்களும் அவருடைய துணைவியார் திருமதி அம்சா அவர்களும் அம்சவேணி அவர்களும் அவருடைய மகள் வழக்கறிஞர் இந்துமதி அவர்களும் அவருடைய பேரன் சேந்தன் அமுதன் அவர்களும் இங்கே இருந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் அந்த குடும்பத்தார் அனைவருக்குமே தொல்காப்பிய தமிழ்ச் சங்கமத்தின் சார்பிலே என் சார்பிலேயும் நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம். மிக அருமையாக அவர் சென்று வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வினை இன்னும் பல்லாண்டு நடத்த எல்லாம் வல்ல இறைவனும் பட்டி பெருமானும் பச்சை நாயகி அம்மனும் நம்முடைய சீர்வளர்ச்சி 24வது பட்டம் குருமகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களும் இன்றைக்கு அருளாட்சியிலே அமர்ந்திருக்கின்ற 25வது பட்டம் சீர்வளர்ச்சி சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களும் அனைத்து அருளாசியும் வழங்கி மென்மேலும் இந்த தொழிலாளர் தொல்காப்பிய தமிழ்ச் சங்கமம் வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய நன்றியுரையை முடிக்கும் முன் ஒரு சிறிய அம்மையார் அவர்கள் இன்னைக்கு பெண்களை பற்றி மிக தெளிவாக இன்றைக்கு உரையாற்றி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த பெண்களை பற்றி கூறியதிலே அன்னையை பற்றி ஓரிரு வரிகள் இங்கே பெண்களை பற்றி ரொம்ப மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். ஆகவே அந்த பெண் இனத்தை போற்றுகின்ற வகையிலே எல்லாம் என் தாய் என்பதை நினைவு கூர்ந்து இன்றைக்கு ஒரு சிறு துளு வரிகளை இங்கே சமர்ப்பிக்கின்றேன். கருவில் சுமந்தாய் கருத்தாய் எனையே உருவம் தரவும் உதிரம் தந்தாய் சருமம் மிளிர சதையும் தந்தாய் மருந்தும் உணவில் முறையாய் உண்டாய் பருகும் நீரையும் பக்குவமாய் பருகினாய் விரும்பும் பதார்த்தம் வெறுத்தாய் எமக்காய் துரும்பும் படாமல் துரத்தியே விடுவாய் பருவம் அடைந்ததும் பகர்ந்தாய் பரவசமாய் பகலும் இரவும் பக்குவமாய் காத்திருந்தாய் இகழா வண்ணம் ஏற்றி போற்றினாய் புகழும் பெற்றிட புகட்டினாய் கல்வியை முகத்தில் பாவனை முதலில் காட்டுவாய் பருந்திடம் குஞ்சை பாய்ந்தமே காப்பது போல் கருத்துடன் என்றும் காத்தாய் தாயே இருந்தும் உண்ணாமல் ஈந்தும் ஊட்டுவாய் விருந்தினர் வருமுன் வீட்டினை தூய்மை செய்வாய் அருமையாய் வளர்த்தாய்
அனைவரும் போற்றவே என்றும் உன்னை ஏற்றி போற்றுவேன் எல்லாம் என் தாயே என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்வதற்கு முன்பாக பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்துவிட்டு இந்த தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்திலே நிகழ்கின்ற அந்த நிகழ்விலேயும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவளோடு இங்கே வந்து உரையாற்றி மகிழ்வித்த முனைவர் கோவை டாக்டர் கிருஷ்ணா அவர்களுக்கும் தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நன்றியுடனை செவிமடுத்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியினை கூறி நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை பேச மாட்டார், அதனால 1 மணிக்கு மேல வந்து பேசினாரு. இப்ப வெளியே எங்கேயோ போயிட்டாரு. இன்னும் வாரத்துக்கு 1 மணி நேரமாக அப்படிங்கிறதுனால முடிச்சிருங்க அப்படின்னு அவருடைய ஆணையப்படி நம்ம நிறைவு செய்கிறோம். அதற்கு முன்பு நாம பழக்கமா ஒரு வாழ்த்து எழுந்திருச்சு இல்லைங்க. ஏன்னா நம் தமிழர்கள் உலகை முன்னிறுத்தியே எதையும் செய்தார்கள், தன்னை முன்னிறுத்தவே இல்லை. அதனாலதான் ஒரு கடிதம் எழுதுறதுனால எது எழுதுறதுனால உலகங்கிற முதல் எழுத்து ஊவ போட்டுறோம். நாம விநாயகர் சொல்லின்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், பேனாவை எழுதுதான் பார்க்கறதுக்கு கிரிக்கு பாத்திரமும் கூட சொல்லிக்கலாம். இருந்தாலும் ஊ என்ற ஒரு எழுத்து போடுற காரணம் உலகை முன்னிறுத்த வேண்டியதுதான் நம்மளுடைய எண்ணம். அதனால உலகம் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்த்தோடு நம்ம இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். வாழாது வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மக்களும் தானமும் தருவதோடு சினத்தினை நீக்கி என்றும் வான்புகழ் குரலை ஓதி வளத்தொடு செழுமை பெற்று மேன்மைகொள் மனமும் பெற்று விளங்குக உலகம் எல்லாம். நன்றி. அனைவரும் உணவருந்தி செல்லவும். போயிடாதீங்க, சாப்பிடாம போயிடாதீங்க.